ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சம்மந்தம் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா நகையை பற்றி பேசுவாங்க, டௌரியை பற்றி. டௌரி இல்லாமல் இப்போ யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல. யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அது அத்தி பூத்தாப்பில் எங்கன்னா ஒருத்தர். அதில் வந்து எப்படின்னா 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10 பேர் இருக்கலாம். மிச்சம் எல்லாருமே அவங்க டௌரி போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பொண்ணுங்க வீட்டில் வாங்கிட்டு வந்தால் தான் வந்து பெருமையாகவே நினைக்கிறாங்க மாப்பிள்ளைங்க வீட்டில். அப்படி இருக்க சொல்ல அந்த சம்மந்தம் பேச சொல்ல கரெக்டாக பேசுங்க. எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு கம்மியாக செஞ்சீங்கன்னா அதால் வர பிரச்சனை இருக்கே. பொண்ணுங்க காலம் முழுக்க அதை அந்த அவங்க நம்ம கம்மியாக செஞ்ச சொல்லி காட்டியே சாவடிச்சிடுவாங்க. அதே வந்து கம்மியாக பேசிட்டு கூட ஒரு 10 ரூபா கூட செஞ்சுடுங்க. அது வந்து பெருமையாக பேசுகிறாங்களோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் லைஃப்பில். ஆனால் பேச சொல்லி கரெக்டாக பேசுங்க. ஏன்னா லைஃப்பில் காலமுல்லாம் வாழ போகிறது உங்கள் பொண்ணு தான். அதனால் எது பேசினாலும் நம்ம தகுதிக்கு மீறி பேசாதீங்க. அதே மாதிரி நம்ம தகுதிக்கு மீறி ஒரு இடம் வருதுன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க, அந்த இடம் நல்ல இடமான்ட்டு பார்த்து பிள்ளைங்களாம் கட்டி கொடுங்க. நிதானமாக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். நீங்களும் அவசரப்படுத்தி கல்யாணம் பண்ணோம் ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தள்ளி விட்டுறாதீங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு 10 மாப்பிள்ளை பாருங்கள், பார்த்து நல்ல பையனாக இருந்தால் விசாரித்து கட்டி கொடுங்க. ஓகே, பாய் மக்களே.